இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்தீ, இனிமேலு ஆசீர்வதிப்பீ. நான் உமது சொத்துமானே, நீர் எனது சொத்துமானே. என் இதயம் அக்னி மூண்டு எரியுது உம் வசனத்தால், பரிசுத்த ஆவி பலத்தாலே நான் எழுந்து நிற்பேன். அவரின் கரத்தின் கிரியையா என்றென்றும் ஜொலிப்புவே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டோ. உந்தன் பாதம் என் நெஞ்சோடே அழைத்து முத்தமிட்டு உம்மை மகிமைப்படுத்துவே. வாரும் அப்பா வந்திறங்கும், உம் நேசர்களை அரவணைத்து விசாரித்து அவருடைய சித்தம் அவர் வாழ்க்கையில் செய்திடும். ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே, என்னுள்ளத்தின் ஆழத்தில் நான் உம் கிருபை பொழிந்தருளும் அரவணையும் கிருபையாலே. வாழ்த்துவேன் இயேசுவை என்றென்றுமே, என் வாழ்வில் பூரித்து மகிழும் மகிமையின் கர்த்தரையே. என் உள்ளமே உம்மில் தங்கும், என் ஆறுதல் தீருதல் நீதானியா. அன்பின் பாதம் தஞ்சம் கொண்டே என்றென்றும் வாழ்ந்து மகிமையில் சேர்ப்பே. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய், ஒரே ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய், பிதாவுக்கு முன்பதும் கோடா கோடி தெய்வ தூதர்கள் முன்பதாகும், ஆண்டவரே சகல ஜனங்களுக்கு முன்பதாக நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் சபையும் படைக்கிறோம். நீர் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும், எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய பாதம் இல்லாமல் எங்களுக்கு வேறொரு தஞ்சம் இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற அநேக காரியங்கள் நம்மை விடுதலையாக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் விடுதலை பெற்றுக்கொள்ள மனிதர்கள் வாஞ்சியோடு வர வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தார் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். அங்கே நாங்கள் கூட்டம் நடத்தி திரளான ஜனங்கள் வந்து விடுதலை பெறுவார்கள். கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை உயர்த்த ஆரம்பித்தார். கணவன் செக்ரட்டரியில் அண்டர் செக்ரட்டரியாகவும், ஈபியில் அந்த அம்மா அண்டர் செக்ரட்டரியாகவும் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. காரணம், மேலே சபை, கீழே வீடு, அவங்க வீடு. எவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார் என்பதை எத்தனையோ பேர் அடைந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். முற்பிதாக்களுக்கு செய்ததை அடுத்த சந்ததிக்கு செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. ஆகினால் ஆசீர்வாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அல்ல,
அவர் அளவில்லாமல் நம்மை அபிஷேகிக்கிறவர், அளவில்லாமல் நம்மை கிருபையை தருகிறவர். அளவற்ற தேவனுடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவார். ஆசீர்வாதம் நம்ம பெற ஆசீர்வாதம் கொசூர் தான். இன்னும் திரளான ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முற்பிதாக்கள் என்ன செய்தார்களோ அதன்படி செய்து ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் முன்னேறி செல்வது தான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 22:4 வாசித்து பாருங்கள். அங்கே சங்கீதக்காரன் மூலமாக தேவன் சொல்கிறார், நம்பின அவர்களை விடுவித்தீர், எங்கள் பிதாக்களின் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார். யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சில ஆவிக்குரிய காரியங்கள் முற்பிதாக்களை நாம் முன்னிட்டு நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். பாருங்க, அவங்க என்ன செய்தாங்க? கர்த்தரை முன்னிட்டு அவரை நம்பினார்கள். கர்த்தர் அவர்களை எல்லா தீமையிலிருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. யாத்திரையாக 3:7-8 வாசித்து பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தர் கொதித்து எழும்பின ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அவர்களை அந்த எகிப்தியர் என்ன செய்தார்கள்? உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டுகள் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியன் கைகளுக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து அவர்களை நீக்கி கானானியரும், ஏச்சியரும், எமோரியரும், பாலும் தேனுகிற ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் மக்களாகிய நம்முடைய உபத்திரவத்தை தேவன் பார்க்கிறார். அநேக காரியங்கள் உபத்திரவப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கலங்குகிறோம், திகைக்கிறோம். அப்படி நாம் திகைக்கிற வேளையில் தானே இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் தம்முடைய சிங்காசனம் விட்டு இறங்கி வந்தார். வந்து அவர் படுகிற பாடு நான் பார்த்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். மோசே அழைத்தார். மோசே, நீ போய் என்னுடைய ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை அழைத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீ கொண்டு போக வேண்டும் என்று அவனை அழைத்தார். அவன் அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக அந்த பார்வோனிடம் போய் பல காரியங்களை சொல்லி ஆண்டவரை குறித்து அவனுக்கு பயமுறுத்துகிறார். ஆனாலும் அவனுக்கு தேவ பயம் இல்லாது போனதினால் 10 அற்புதங்களினால் வாதித்து அவன் அவர்களை விட்டு அனுப்பும்படி தேவன் மோசையை கொண்டு காரியங்களை செய்தார். புறப்பட்டாங்க. அவனுக்கு மனம் இல்லை, அனுப்புறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா இப்போ கூட எகிப்தில் போய் பார்த்தீங்கன்னா செங்கக்கல்லால் பெரிய மாலை கட்டியிருப்பான், அடுக்கி வச்சுருப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளை போல சொல்ல இல்லை. அவங்களாம் பலசாலியாக இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆனால் அவர்களை சித்திரவதை பண்ணுகிறதை பார்த்த தேவன் பதறி இவ்விதமாய் அவனோடு பேசும்படியாய் மோசையை எழுப்பினார். நேரடியாக வந்த தேவன் பேச மாட்டார், தன் மக்கள் மத்தியில் தான் வருவார். நம்முடைய உபத்திரத்தை பார்க்கிறவர், நம்முடைய கஷ்டத்தை பார்க்கிறவர், நம்முடைய வேதனைகளை பார்க்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவர். எதிரிகளால் எப்படி நசுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கிறார். அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிற தேவன். உடனே அவர்களை வாதிக்க ஆரம்பித்தார். தம்முடைய ஜனங்களை அந்த இடத்தை விட்டு புறப்பட மோசே தேவனை போல முன்னால் கடந்து போனான். இரவும் பகலும் அவர்களோடு தேவன் இருந்தார். அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாக கூடவே போனார்.
இதெல்லாம் நீங்கள் அறியணும். இப்பொழுது நாம் பரம கானானுக்காக ஆழ்த்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு செய்த தேவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள், அசட்டை பண்ணார்கள், அவரை அவதூறாய் பேசினார்கள், எவ்வளவு செய்தார்கள். அவர்களெல்லாம் அடியிலே மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற முற்பிதாக்களை பார்த்து நாம் அப்படி செய்யாதபடி அவர் பாத சூழ்நிலைகளை நாம் தொடர வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியம் நமக்கு வாய்க்கலைன்னா என்ன பண்ண, உடனே ஆண்டவருங்க பல விதமாய் நாம் ஏசுகிறோம், அவரை பேசுகிறோம், அவரை விட்டு தூரம் போகிறோம், மறுபடி ஓடியாகிறோம். இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை போய் டெம்பரவரி பிளஸ்ஸிங்ஸ். நிரந்தரமான ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் அவரை தரித்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த ஜனங்களை அவன் போக விட்டவன் பின்னாலேயே தன்னுடைய சேனைகளை அனுப்புகிறான். எப்படியாவது அவர்களை அழித்து போட வேண்டும். கர்த்தரும் அவர்கள் கூடவே போனார். செங்கடல் முன்னால் நிற்கிறது. எப்படி தாண்டி செல்வோம்னு திகைத்து நிற்கும் பொழுது மோசையிடம் ஆண்டவர் சொல்கிறார், உன் கோலை எடுத்து அந்த தண்ணியில் அடி. அது ரெண்டாய் பிளந்தது. தண்ணீர் அப்படியே குவியலாய் நின்றது. ரெண்டு பக்கமும் வெட்டாந்தரையில் தம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றார். ஹல்லேலூயா, வாட் எ கிரேட் மிரக்கிள். பார்த்தீங்களா? உன்னை நடத்த இன்னார் என்று அறிந்து கொண்டால் ஒரு நாள் நீ பதற மாட்ட. ஒரு நாள் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு நீ அடிமையாக மாட்ட. மேலேயே பார்ப்ப. பூமியில் அடுத்தவங்களை பார்த்தால் நாம் கெட்டு போவோம். மேலானவங்களை தேடுங்கள், மேலானவர்களே நாடுங்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியில் வாழும் நாட்கள் ஒரு குறையும் உனக்கு வைக்க மாட்டேன். அதை நன்றாய் மனதில் வைத்து பாருங்க. செங்கடல் தாண்டி போகிறாங்க, பின்னால் துரத்திட்டு வராங்க. ஒரு தேசத்தின் சேனைகள் எவ்வளவு கூட்டம் இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அத்தனை பெரிய கடல் வந்து மூழ்கி போச்சு. அவர்கள் கரை சேர்ந்தவுடன் இவர்களை கடல் மூடி போட்டது. பிரைஸ் தி லார்ட். தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதே தேவனுடைய சித்தம். தம்முடைய ஜனங்களை உயிர்ப்பிப்பதே தேவனுடைய சித்தம். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்று எகிப்தின் அடிமைத்தனத்தின் கர்த்தர் விடுவித்தார். இன்று இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் கொடியது ஆண்டும் பிரியமானவர்களே. அது பாம்பின் விஷத்தை விட கொடியது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 6:22-23 வாசித்து பாருங்கள். அங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், permanent solution from the heavenly Father. உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் கானானை அடையவில்லை, நாம் பரம கானானை அடையும்படி இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஜீவனுக்கு நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 6:2-13 வாசித்துப்பார். உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் நன்றாய் அலசி பாருங்கள். அப்புறம் சொல்கிறாரு பாருங்கள், 2 கொரிந்தியர் 8-9 வாசித்து பாருங்கள். உங்களை தரித்திரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை ஐஸ்வர்யவான்களாய், ஐஸ்வர்ய சம்பந்தனருக்கு உங்களை சொந்தக்காரராய் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஏசாயா 53:6 வாசித்து பாருங்கள். அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய பரிசுத்தவர்களாய் நம்மை பிதாவுக்கு முன்பதாய் நிறுத்தி கொண்டார்.
அதில் 22வது வசனம் சொல்லுது பாருங்க, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய ஆத்துமாவை பாதாள குழிக்கு விடுதலையாக்கி காத்து கொண்டார். பாதாளம் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைந்து சுற்றி கொண்டு வருகிறது. அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சாவாமை உள்ள தேவனுக்கு உங்களை இணைத்து விட்டார். ஹல்லேலூயா! எத்தனை விடுதலை, எத்தனை விடுதலை! நம்மை பற்றி அவருக்கு தெரியும். நம்முடைய பலகீனங்களில் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 15:2 வாசித்து பாருங்கள். அங்கே தான் சொல்றார், பாவத்திலிருந்து விடுதலை. இவ்விதமான ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை விடுதலையாக்கி மனுஷனாய் வாழும்படி இயேசு கிறிஸ்துவை நமக்கு மாதிரியாய் வைத்து பிதாவாகிய தேவன் மனுஷனாய் வாழும் பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மனுஷன் மிருகமாய் இருக்கிறான். நான் குடிப்பேன், நான் வெறிப்பேன், நான் வேசித்தனம் பண்ணுவேன், நான் விபச்சாரம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், ஆனால் ஆண்டவரையும் தொழுது கொள்வேன். இது கூடாத காரியம். ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆவியான ஒரு துணையை கொண்டு நான் தொழுது கொள்ளணும். வெறுமையாய் தொழுது கொள்வதனால் ஒரு பிரயோஜனம் உனக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். ஆவியோடு உண்மையோடு. உண்மை இல்லைங்க, உலகத்தில் உண்மை இல்லை. உண்மை நம்மை விட்டு அகன்று போகிறது. உண்மை இல்லை, பக்தியும் இல்லை. பூமியிலே பக்தி அற்று போச்சு என்று சொல்லுது வேதம். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஏதோ கடமைக்கு அந்த கிட இருக்கானே போலன்னா வசனத்தை வச்சு நம்மளை அடிக்கடியில் அடிப்பான். சரி, இன்றைக்கு சும்மா தலையை காட்டிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லை. பிரியமானவருடைய தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய், தேவன் பிரியத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய், தேவன் நம்மை மாற்றும்படி நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏன் விசுவாசிகளை பேய் பிடிக்குது? ஏன் செத்தாவிகளை பார்த்து ஏங்குறீங்க? செத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? செத்து போனவர்கள் ஏங்கும் பொழுது அந்த செத்தாவி என்ன பண்ணுது? மனுஷர்களை வந்து புகுந்து அவர்களையும் அவ்வழியிலேயே நடத்தி கொண்டு போக பார்க்குது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயின், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தை அறிகிறோம், வேதத்தை பிரசங்கிக்கிறாங்க, கேட்குறோம். ஆனால் நமக்கு என்ன இல்லை? மனம் அதை பற்றி கொண்டு அதன் பாதசுவடைய தொடர நமக்கு மனம் இல்லை. இப்படியெல்லாம் இல்லாதப்ப விடுதலை யார் கொடுப்பா? எந்த பக்தன்கிட்ட போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும்? எந்த பக்தனிடத்தில் போனால் நமக்கு நோய் சுகமாக்கும், நம்முடைய தரித்திரம் நீங்கும் என்று நீ நினைக்கலாம். உன் இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்று இயேசுவை அறிந்திருந்தால் உன் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாறும். உன்னை ஆசீர்வாதம் அழைத்த தேவனை நோக்கி பார்த்தால் உன்னிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் புறப்படுவது வழிய வேற எங்கேயும் இல்லை. ஆண்டவர் நேராய் வந்து யாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அதை ஸ்பெசிஃபிக்காக யாரை முன்பு குறித்தாரோ அப்படி அவர்களிடம் நேருக்கு நேர் பேசுவார். எல்லாரிடத்தையும் என்னிடம் பேசுன்னு சொன்னால் பேச மாட்டார். அந்த அளவுக்கு மனுஷன் தகுதி உள்ளவனாக இருக்கும். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:7 வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சூழ பாளையம் இறங்குவார், சேனைகளின் கர்த்தர் இறங்கி வருவார். சாதாரணமாய் நினைக்காதீங்க. லேகியோன் என்று சொல்லுகிறோம், சின் என்று சொல்லுகிறோம். இவைகளெல்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா? அவைகள் கூட்டமாக தான் வரும். கூட்டமாய் வந்து தான் மனுஷர்களை வஞ்சிக்கும். ஆனால் அதிலும் மேலானவர் யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அடியானை சேனையில் கர்த்தருடைய தூதனாய் நிறுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஆகையினால் தான் அவர் சத்தியத்தை சொல்லும்படியான பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு மனுஷருக்கும் இருக்க வேண்டும். நீ அவருக்கு பயப்படும் பொழுது வேறு எந்த காரியத்துக்கு நீ பயப்பட தேவையே இல்லை. பயந்தவர்கள் தேவனுடைய தூதர்கள் பாளையம் இறங்கி உன்னை சூழ்ந்து உன்னை விடுவிப்பார். பிரைஸ் சொல்லோ. பாருங்க, இந்த விடுதலைக்கு சில முற்பிதாக்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். டேனியலை பாருங்க, 3 வேளையும் மூக்க பிடிக்க சாப்பிட்டு தூங்கினான். அப்படித்தானே இருக்குது வேதத்தில். 3 வேளையும் அவன் என்ன செய்தான்? தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கதறி அழுது தேவனை மகிமைப்படுத்தினான். பிரைஸ் சொல்லோ. சிங்கம் அவனுக்கு பூனையை போல மாறினது. உங்களை எதிர்த்து வரும் அசிங்கம் அவன்தான் பிசாசு. அவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து வருகிறான். அவனை மேற்கொள்ள உங்களுக்கு 3 வேளை சாப்பிட்ற 3 வேளை என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். பிரைஸ் சொல்லோ. ஜெபம்னா சும்மா உதட்டு அளவில் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை, அது வேஸ்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் இருதயம் உடைந்து நொறுங்கி தேவ சமூகத்தில் ஊற்றும் பொழுது தேவன் அங்கே தோன்றுவார். உன்னுடைய காரியங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை கண்பலைமை நிறுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லோ. என்னை கண்ணீரின் ஜெபத்தை பார்க்கவே முடியவில்லை. உதடு அளவில் ஜெபிப்பது தான் ஜெபமாக இருக்கு. அது ஜெபம் இல்லைங்க. உன் பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அழுவுறிய, தேவ சமூகத்தில் வரும்போது உன் பிரச்சனை சொல்லி அழுதுபார், கதறிப்பார், அவர் பாதத்தை கெட்டியாக பிடித்துப்பார். போகும் பொழுது விடுதலையோடு போவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லோ. பிரைஸ் சொல்லோ. சங்கீதம் 39:8 வாசித்து பாரு. அங்கே சொல்கிறார், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கும் என்னை ஒப்புக்கூடாது. எவ்வளவோ சூழ்நிலையில் மூடர்கள் வந்து நம்மை தாக்க வருவார்கள். மூடன் யார்? தேவனை அறியாதவன், தேவனுடைய அறிவு இல்லாதவன் மூடனாக இருக்கிறான். எவ்வளவுதான் நீ படித்தால், எவ்வளவுதான் அது பண்ணால், தேவனை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் சொல்லோ. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலையும் இருந்து என்னை விடுதலையாக்கும். எத்தனையோ காரியங்களை மீறி விடுகிறோம் ஆண்டவனுக்கு. அவர் கட்டளைகளை மீறுகிறோம், கற்பனைகளை மீறுகிறோம், எத்தனையோ காரியங்கள். இந்த மீறுதலிலிருந்து நம்மை விடுதலையாக்க தான் இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நான் சொல்லுகிறதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டு என்னோடு இணைப்பீர்களானால் உங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் உங்கள் சரீரத்திலும் உங்கள் பிரச்சனைகளும் இன்று விடுதலை கொடுக்க விடுதலின் தேவன் விண்ணுலகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 வாசித்து பார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. தேவனை மகிமைப்படுத்ததான் உங்கள் ஒவ்வொருவரும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபத்து வரும்பொழுது மற்ற இயேசுவே என்னை ரட்சியும். அந்த ஆபத்து கடந்து போன பிறகு, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கின பிறகு அவரை மறந்தே விடுகிறோம். அப்படி இருக்காது. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவி செய்ய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர், ஏக சக்கராதிபதியாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்ததை நினைத்து அவரோடு நடக்க, அவரோடு பேச, அவரோடு உறவாட, அவர் பாதச்சுவடுகளை தொடர கற்றுக்கொள். ஹல்லேலூயா. அதுவே உனக்கு விடுதலை. சங்கீதம் 54:7 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கங்களிலும் இருந்தும் என்னை விடுவித்தார், என் சத்துருக்களில் இனி என் சத்துருக்கள் சரி கட்டுதலை கண்டது. பிரைஸ் சொல்லோ. பார்த்தீங்களா? நீ ஒழுங்காக இருப்பினா உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. உன் சத்துருக்களின் சதிகளை கர்த்தர் முறியடிப்பார், அதிலிருந்து உன்னை விடுவிப்பார். ஒன்றும் உனக்கு ஏற்படுவதில்லை என்பதை சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் விளக்குகிறார். நோய் வரலாம், பேய் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வறுமை வரலாம், பலவிதமான அக்கிரமக்காரன் உங்களை கவ்வி பிடிக்க வருவான். இது எல்லாவற்றிலும் விடுவிக்க ஒரே ஒருத்தர், இயேசு கிறிஸ்து ஒருவரே.
அவருக்கு பேர் தான் ஏக சக்கராதிபதி. சாதாரண ராஜா இல்லை, அவர் ஏக சக்கராதிபதி. பூலோகத்தில் உள்ள ராஜாக்களும் பரலோகத்தில் உள்ள அவர் நியமிக்கப்பட்ட ராஜாக்களும் அவர் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். அவரை அன்றி உன் தலையிற்கு ஒரு முடியாயில் கீழே விடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 54:7 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 69:18. நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து என்னை விடுதலை பண்ணும், என்னை என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை மீட்டு விடும். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எப்படி எப்படி சொல்கிறான் பாருங்க சங்கீதக்காரன். என் ஆத்துமாவிடத்தில் வந்து, உங்கள் ஆத்துமா ஒருவேளை தீட்டுப்பட்டிருக்கலாம், அசுசிப்பட்டிருக்கலாம், பலவிதமான எண்ணங்களால் சிந்தனைகளால் அவைகள் தீட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆகையினால் தான் சொல்கிறான், உன்னுடைய நீர் வந்து என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். ஆத்மாவிலே விடுதலை. உனக்கு இன்று ஆத்மாவிலே விடுதலை, உன் ஆவியிலே விடுதலை, உன் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் விடுதலை. இப்படியெல்லாம் நாம் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனையோ பேர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பிரைஸ் தி லார்ட். விடுதலை ஆக்கின பிறகு நீ மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போகாதே. இன்று விடுதலை ஆக்கின அடிமைத்தனத்துக்கு போகிறதுனால அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறதையும் பாதாளம் வாயை திறந்து விடுங்கிறதை நான் கண்ணார கண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. Our God is not ordinary God. Our God is a consuming fire. God wants to make you as a flaming fire. Are you ready to receive that? Hallelujah. Praise the Lord. சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 91:4 சொல்கிறார் பாருங்க. அவர் தமது சிறுகளால் உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கடகம். சத்தியம். இயேசு கிறிஸ்து சத்தியபரராய் வாழ்ந்தார். அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். அவரை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிறான். அப்படி ஒரு சத்தியபரர் எனக்கு பின்னால் வராரு. நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இதை பெற்றிருக்கீங்க? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எத்தனை பேர் பெற்றிருக்கிறது? புறப்படுங்க, வாங்க. சாயங்கால வேளையில் 6 மணி வேளையில் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை ஞானஸ்நானம் கொடுக்க இயேசு வருவார். ஹல்லேலூயா. நீ கெட்டு போகக்கூடாதுன்னு தான் அவரையே கொடுக்கிறார். இதை அறியாதவர்கள் சரீரத்தில் பிசாசு குடிக்கொள்கிறான். மனதிலே பிசாசு பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து திணித்து நம்மை பைத்தியக்காரனாய் மாற்றி விடுகிறான். அநேகர் தன்னை மாய்ச்சி கொள்ள தூக்கு போட்டுக்கிறார், மருந்தை கொடுக்கிறார், மற்றுமான காரியங்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக வருந்தாதீங்க. போனவன் போனான், அவனை கூப்பிட்டீங்க, அவனுக்கு சரீரம் இல்லை, உன் சரீரத்தை கொடுத்தா உன் சரீரத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அதே கிரியை செய்து உன்னையும் கொண்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆள் யாராக இருந்தாலும் அவனுக்காக பாவமாக பார்க்காதீங்க, அவனுக்காக வருந்தாதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவனுக்கும் தன்னை மாய்த்து கொள்ள தேவன் அதிகாரம் கொடுக்கல. அவர் வேலை வரும்பொழுது தான் உன்னை கூப்பிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கு சங்கீதம் 107:6 வாசித்து பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர் இடுக்கண்களில் இருந்து அவர்களை விடுவித்தார். இடுக்கண்கள், சொல்ல முடியாத துயரம், சொல்ல முடியாத நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், பலவிதமான சூழ்நிலை உன்னை நெருக்கும் பொழுது ஒன்று இருப்பதா இல்லது சாவதா என்பது மனுஷனுக்கு ஏற்படுகிற ஒரு பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடுக்கண்களின் கற்ற உன்னை விடுதலை ஆக்குவார். பிரைஸ் தி லார்ட்.
எந்த இடுக்கணும் உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, எத்தனை காரியத்தில் உன்னை விடுதலையாக்க காத்து கொண்டு இருக்கிறார். அவர் விடுதலையாக்க நாம் பிழைக்கவே முடியாது, நம்ம வாழவே முடியாது. இன்றைக்கு இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இஸ்ரவேல் மக்கள் தன் போகும் இருதயத்தை கடினப்படுத்தினார். தேவன் செய்ததை மறந்து செங்கடலை தாண்டி போவது ரொம்ப சுலபமா? மோசையால முடியுமா? மோசை கூட போன அத்தனை 22 லட்சம் மக்களால் முடியுமா? கர்த்தர் அவருக்கு முன்பதாகி போனார். பிரைஸ் தி லார்ட். செங்கடலை ரெண்டாக பிளக்க செய்த கர்த்தர், மோசை இல்லை, மோசையோடு போன ஜனங்கள் அல்ல, கர்த்தர். கர்த்தர் என்பது அவர் நாமம், அதை ஒருவனும் குலைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதம் 34:17 வாசித்து பார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவன் எல்லா உபத்திரவத்தில் இருந்தும் நீங்களாக்கி அவனை விடுவிக்கிறார். Praise the Lord. Whatever may the problem and tribulation, அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் உங்களை மாற்றுவார். பயப்படாதீர்கள். எத்தனை காரியத்திலும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்றில் அல்ல, ரெண்டில் அல்ல, ஆயிரமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு நாள் நீ கீழே போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119 134 வாசித்து பார். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர் செய்யும் இடுக்கங்கள். பார்த்தீங்களா, நமக்கு இந்த உலகம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாழ வந்துட்டாலே, பைபிளை தூக்கின்னு வந்துட்டீங்கனால என்ன சொல்லுவாங்க? போறா பாரு பைபிளை தூக்கி, போறான் பாரு பைபிளை தூக்கி. அடுத்தது பாரு, அங்கே கல்லுக்கடையில் அங்கே சாராய் கல்லு நின்றுட்டு இருப்பான். இவனே சொல்லுவாங்க, இதை போறா பாரு, நல்லவ மாதிரி வேறு அவனுக்காக காத்து நிற்கிறான். இது வியாசார படியில் கேட்டு கேட்டு எங்கள் காது புளிச்சு போச்சு. ஹல்லேலூயா. இன்றைய உலகம் பாதி உலகம் பாதி பரலோகம். நத்திங் டூயிங். ஒன்று வந்தால் இந்த பக்கம் வா, இல்லை அந்த பக்கம் போயிடுன்னு தான் சொல்லும். பிரைஸ் தி லார்ட். ஆகினால உனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துவார். செம்ம ஷோப்படிக்க மாட்டேன், ஆசீர்வதிப்பார். இந்த அப்படி சொன்னாதான் அந்த ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன். அவனா கொர்னேலியஸ், அவன் எப்போ பார்த்தாலும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதையும் இதையும் பேசுவான். எப்போ நீ திருந்துவ? ஆசீர்வதிப்பான்னு சொன்ன. ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்துட்டாரு, நீ அழைக்கப்பட்டது அதுக்கு தானே. நீ ஏன் சாபத்தை தேடி ஓடுற? ஏன் அசுத்தத்தை தேடி ஓடுற? பரிசுத்தமாக்கப்பட்டாயே. உன் சிந்தையை ஏன் பிசாசுக்கு அடிமையாக்குற? கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக்கொள். ஒளியின் ஆயுதத்தை கொடுத்திருக்கிற அதை தரித்துக்கொள். ஏன் இருளை விரும்பி ஓடுகிறாய்? சுகமாக இருக்கும். இப்படிதானே, இப்படித்தான் ஜனங்களை வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆன மட்டும் நம்மை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடி அழுது புலம்பும் பொழுது உன்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். காப்பார், உன்னை காப்பார், காற்றவ காப்பா இல்லோ இனிமேலோ காற்றிடுவா கலங்காதே மனமே காற்றிடுவா கண்டுன்னை மறைவார கை
அதை எண்ணிப்பா காப்பா வேலைக்கு வாக்குப்படி இன்ப காணான் அழிக்கவில்லையோ வாக்குப்படி இன்ப காணான் அழிக்கவில்லையோ இப்போதும் அவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னோ இறங்கவில்லை உனக்காக மனஸ்தாபப்பட கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை அப்படியே அழிந்து போக விட மாட்டார். நீ கெட்டு போக விட மாட்டார். எல்லா சூழலிலும் விடுதலையாக்கி தூயவருக்கு நீ பிள்ளையாய் இருக்கும்படி உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த உலகம் அந்த நிறைவு இச்சையும் ஒழிந்து போகும். தேவனோ என்றென்றும் நிலை நிற்கிறவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 134 வாசித்து பாரு. மனுஷர் செய்யும் மிடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவேன். மனுஷர் செய்கிற காரியங்களை பயங்கரம். சொந்த பந்தங்கள், உன் வீட்டாரை உனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா இடுக்கத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கி தேவனுக்கு உன்னை அவருக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை விடுதலையாக்கவே வந்தார். நீதிமொழி 11:8 சொல்லுது பாருங்க. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவான். அவன் இருந்த துன்மார்க்கன் வரான். சாதராக்க மேஷேக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். அவனுக்கு இடுக்கண் வந்தது. ஏழு மடங்கு நெருப்பிலே அவர்களை போட வேண்டும் என்று முன் வந்தார்கள். தேவனோ 4வது ஆளாய் பஞ்சு மெச்சையிலே நடந்து போவதை போன்று அவர்களோடு கூட இன்னொரு நடந்து போனதை அக்கினி பற்றவில்லை. அக்கினி பற்றவில்லை. காரணம் என்ன? பட்சிக்கிற அக்கினிமயமான தேவன் அவர்களோடு கடந்து போகும் பொழுது அவர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் தான் இயேசு சொன்னார், தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அக்கினியை நீ போடப்பட்டால் வெந்து தணிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் இக்கட்டிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் இயேசு ஒருவரே. ஏன் அப்படி அவர் பேரை உச்சரிக்கிறோம்? அவர் எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் அந்த உலகத்தில் வந்தார். ஒவ்வொரு மனுஷனுடைய சாபத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை, துரோகத்தை, மரணத்தை, அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் தன் தலையில் போட்டுக்கொண்டு அனுபவிக்க தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர யாரும் இல்லைன்னு சொல்லாது. என்னை எல்லாரும் கைவிட்டாங்க. என் புருஷன் என்னை கைவிட்டான், என் பொண்டாட்டி என்னை கைவிட்டா, என் பிள்ளைகள் என்னை கைவிட்ட. மனம் கலங்காதே. ஒரே ஒரு இயேசு போதும்.
உன்னை எல்லா தீமையிலும் இருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றுவார். பெரியமானவரை ருசித்து பாருங்கள். அவரை பற்றி பேசினால் கண்ணீர் வடியும், இருதயம் நொறுங்கி போகும். காரணம், உனக்காக எனக்காக பாடுபட்டு சம்பாதித்த இயேசு கிறிஸ்து உன் எல்லா தீமையிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:18 சொல்லுகிறார் பாருங்க, நீதிமான்கள் அநேக துன்பங்கள் உண்டு, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். நீ நீதிமானாய் வாழும் பொழுது, நீ உத்தமனாய் வாழும் பொழுது, நீ பரிசுத்தனாய் வாழும் பொழுது, தேவனுக்கு பயந்து நடுங்கி வாழும் பொழுது, இந்த உலகத்தினால கரைப்படாத உன்னை காத்துக்கொள்ளும் பொழுது உன்னை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா. The many sufferings around the righteous man. Hallelujah. ஒன்றும் அவனை சேதப்படுத்த, எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று உன்னை விடுவிப்பார். நீ நீதிமான், உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்விதமான காரியங்களை நன்றாய் கூர்ந்து கவனிங்கள். எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு தன்னை மனதார தலையிலே முள்முடிகளை வைத்து கோலினால் அடித்தார். இன்னும் அடிங்கள், என் பிள்ளைகள் தலையில் விழுந்த சாபகம் நீங்க என்னை அடியுங்கள் என்று கதறி புலம்பினார். ஹல்லேலூயா. இன்று அநேகருக்கு மண்டை கலங்கி போகுது, சைக்காட்ரியா மாறி விடுகிறார். நல்லபடியாக சைக்காட்ரியை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கிற மாதிரி ஒருத்தரை சார்ந்து வாழ்வாங்க, மற்றரை இன்னொருத்தரை விரோதிப்பாங்க. இந்த சைக்காட்ரியின் அடையாளம். செய்கிற அக்கிரமெல்லாம் செஞ்சுட்டு நல்லவங்கள மாதிரி வந்து ஓட்டிக்கு கொள்வாங்க. இதுதான் சைக்காட்ரியின் அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நல்லவர்களை சிநேகிக்க மாட்டார், அவர்களை பகைப்பார்கள். அவள் செய்யாதது அவர் மேல் பழியை சொல்லி அவள் நல்லவளை போல நடிப்பார். ஒரு நாள் வரும், பாதாளம் வாயை திறந்து விழுங்கும். அந்த நாளில் விடுவிப்பார், ஒருவரும் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாதாளத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் பரலோகத்தை மட்டும் கூட்டிகிட்டு போல, என்ன உள்ள வெளியே தான் காமிச்சார். காரணம் என்ன தெரியுமா? உள்ளே போயிட்டான், இவன் வரமாட்டான், வம்புக்காரன், சண்டைக்காரன் அப்படின்னு கூட்டிகிட்டே போல. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கதறுகிறாங்க பாதாளத்தில் தெரியுமா? அவருக்கு உழைச்சவனும் கதறான், ஐயோ 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 ஐயோ. அந்த நிலைமை உங்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது என்பதற்காக தான் இயேசு என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழி 11:20-21 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிறார் பாரு, மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பான. மாறுபாடான இருதயம், அதான் பேதுரு சொன்ன, மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வா. எந்த காலேஜில் போய் படித்தான்? தேவனுடைய அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மாறுபாடான இருதயம் உள்ளவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்கம்மா. 20 படிச்சிங்களா? கர்த்தருக்கு அருவருப்பான மாறுபாடான இருதயம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு அவர் வந்து வாழும் உன் இருதயமாக இருக்குமானால் அது நலமாயிருக்கும். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர், இவர்கள் அருவருப்பானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமானை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவன் தவறி போனாலும், அவன் கேட்டின் மகனோடு உறவாடி அவன் கெட்டு போனாலும் அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து மறுபடியும் அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அநேகருக்கு என்ன தெரியுமா? கண்டபடி பேசிடுவாங்க, கட்ட வார்த்தையாக பேசுவாங்க. அவங்க உச்சத்தில் உள்ளக அவைகளெல்லாம் கொண்டாந்து முன்னால் வச்சு பேசிடுவாங்க. அது சகஜமாக நாங்கள் வியாசார்பாடில் கேட்போம். கோலாடியில்
சும்மா சரவாரியாக பாஷை பேசுவாங்க. நீங்கள்லாம் என்ன பாஷை பேசுறீங்க? அப்புறம் கர்த்தர் மன்னிச்சிடுவார். எப்படி மன்னிச்சிடுவார்? நான் அடக்கம், வாய் அடக்கம், ஆவி ஆத்மாவை கட்டுக்குள்ள வைக்கணும். என்னை என்னென்னமோ பேசுகிற ஒரு சிலர், நான் அதை செவி கொடுக்கறதே இல்லை. எல்லாம் உனக்கு இருக்குது. என்ன சொல்லுவேன்? எல்லாம் முடிவில் உனக்கு இருக்குது. ஒரு நாள் நீ பரலோகத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. கர்த்தரை பேசிட்டா கூட விட்டுருவார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷர்களை குறித்து நாவை நீட்டாதே, வாயை திறக்காது. நிச்சயமாக உனக்கு நரகாக்கினை கிடைக்கும். பி கேர்ஃபுல். எத்தனையோ பேர் அப்படி அழிந்து போயிருக்கிறார் கொடிய வாதையில். பரிசுத்த ஆவியானவர் உனக்காக இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு தேவனுடைய ஆவியை கஷ்டப்பட்டு மறுபடியும் சம்பாதித்து உனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் மகிமையின் ஆவியானவர். உனக்கு மகிமையானதை செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 8:8 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, துன்மார்க்கனை விடுவிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆவியை விடாத இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளிலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு அவன் நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கன் விடுவிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி பிரசங்கி கேட்கிறான். துன்மார்க்கன் விடுதலை ஆக்க முடியாது. சன்மார்க்கனாலும் விடுதலை ஆக்க முடியாது. நீதிமான் விடுதலை ஆக்குவான். ஹல்லேலூயா. நீதியின் தேவன் அவனுக்குள் இருக்கிறார். நீதியின் ராஜ்யம் அவனுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த நீதியின் தேவன் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் சொல்றோம், பரிசுத்த ஆவி பெற்றுங்க, பரிசுத்த ஆவி பெற்றுங்க. இங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேரும் சாயங்காலம் வரணும். ஹல்லேலூயா. தாகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியின் மேல் தாகம் இருக்கணும். ஹல்லேலூயா. இஸ் a great person, is a supernatural person. அவர் உன்னிடத்தில் வந்து விட்டார், சூப்பர் ஸ்டார் ஆயிடுவீங்க. இந்த உலகத்துக்கு அல்ல, பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கி 9:15 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார் பாருங்க, ஞானமுள்ள ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தையே விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவனோ, அந்த ஏழை மனிதன் தான் இயேசு கிறிஸ்து. ஏழை கோலம் தரித்து இந்த உலகத்தில் வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏழை கோலம் தரித்து வந்தார் நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக அரும்பாடுபட்டு தன்னையே தாழ்த்தி நம்மை அனுப்பின பிதாவை மகிமைப்படுத்த வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவரை ஒருவரும் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நினைக்காத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருந்தால் அவனால் ஒன்றையுமே சாதிக்க முடியாது. அவர் பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுது உன் இருதயம் உடைந்து நொறுங்கி கண்ணீர் கலங்கி உன் கண்ணீர் தாரையாக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது இயேசு உன் அருகாமையில் வருவார். வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து பாடுங்கள். நீ அழும் பொழுது அவர் அழுவார், நீ ஆவிலே கலங்கும் பொழுது அவர் கலங்குவார். உனக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் தான் இயேசு. எந்த இக்கட்டிலும் உன்னை விட்டு ஓட மாட்டார். நண்பர்கள் வருவார்கள், ஒரு நாளுக்கு ஆபத்து வரும், எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. இயேசுவை அப்படிதான் சீஷர்கள் விட்டு விட்டு ஓடினாங்க. இயேசு தனிமையாய் நின்றார்.
அதுபோல நமக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாளில் தனிமையாக இருக்கிறேன் என்று நீ சொல்லாதே, நினைக்காதே. இயேசு உன்னோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். பிரைஸ் தி லார்ட். ஆவியிலே பலன் கொண்டு எழும்புங்கள். பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் என் தகப்பன் உங்கள் தகப்பனா இயேசு கிறிஸ்து நிரம்பி தேவன் அவரோடு இருந்தது போல அவர் பெற்ற பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்த வல்லமையால் நிறைந்து தேவன் உங்களோடு இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை இப்பொழுது இன்று பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் தான் பக்தின் பிடிப்பா. என்ன வந்தாலும் நம்புவே என்ன சரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா என்ன துன்பங்கள் வந்தாலோ இயேசு என்னை, என்ன துன்பங்கள் வந்தாலோ இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டோனக்கு, உண்டோனக்கு, உண்டோனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால் மீட்பரோதேன பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிச்சு, இயேசு கை தூக்கினார். மோட்சமென்னுள்ள மாறிடு இயேசன்னை காக்க வல்லோ. மோட்சமென்னுள்ள மாறிடு இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஏசாயா 61:11 வாசிப்போம். கர்த்தர் 11 61:11 கர்த்தர் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மிலிருந்து என்ன முளைக்கணும்? நீதியும் துதியும். எப்பொழுது துதிச்சு கொண்டு இருங்க. உங்க வாய் உலகத்தை ஒட்டி வாழாதபடி தேவனை ஒட்டி வாழும்படியாக எப்பொழுதும் துதி உங்கள் நாவிலே உங்கள் வாயிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது முளைத்தெழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி செய்வீர்களானால் எரேமியா 30:18-20 வருஷங்களை வாசித்து கர்த்தர் என்ன செய்வார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 30:18-20.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்பின் கூடாரங்களில் அவன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அது நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவள் குடியிருக்கும் போது அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இதுதாங்க ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த வசனத்தை படிங்க. நல்ல செவி கொடுத்து கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை திருத்திக்கோ, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, உன் துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வா. என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுவார். யாக்கோப்பின் கூடாரங்கள் சிறையிருப்பை நீக்கி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அது முன் போல நிலைப்படும். அவர்களிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடு சத்தம் புறப்படும். அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமை. பாருங்க, கர்த்தர் இவ்விதமாய் உங்களையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். அவர்கள் பிள்ளைகள் முன்பு போல இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பதாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். That will happen. இயர் எண்டுக்குள்ள அது நடக்கும். This will happen in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah, hallelujah. ஒரு செழிப்பை சபையிலே வைத்திருக்கிறார். எது இடர்கற்களை அதை தூக்கிய பாதாளத்தில் போடுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமானவர்கள் இந்த சபையில் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. இன்னொரு முறை படிங்க. என்ன அழகான ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பார். உங்கள் சத்துருக்களால் வஞ்சிக்கப்பட்டு இடுக்கண்ணிலும் வேதனையிலும் உபத்திரவத்திலும் கலக்கத்திலும் ஆழ்ந்த போராட்டங்களில் இருந்த உங்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் விடுவித்து உங்களை எப்படி வைக்க போகிறார் என்று சொல்றாரு பாருங்க. யாக்கோப்பின் கூடாரங்களில் சிறையிருப்பை நீக்குவேன். நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். சாத்தானால, மனுஷர்களால, பலவிதமான சூழ்நிலைகளால் சிறைப்பட்டு இருக்கிறோம். அந்த சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் சிறையிருப்பையும் கர்த்தர் நீக்கி போடுவார். அதன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. This is the last days. எழும்பி பிரகாசி. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைக்கும். ஹல்லேலூயா. அதுதாங்க சபை. கர்த்தருடைய அரண்மனை தான் சபை. ராஜா தான், ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி இயேசு கிறிஸ்து இதை ஆளுகிறார். நம்முடைய ஊழியத்தை ஆளுகிறவர், ஆதிமதர்கள் ஆளுகிறவர் ஏக சக்கராதிபதியா இயேசு கிறிஸ்து. Amen. Nobody stand before the Almighty God. No devil can stand before the consuming fire. Hallelujah. அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல்களும் நடக்கும், புறப்படும். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் பலுகி பெருகுவார்கள். அவர்கள் குறுகி போக மாட்டார்கள். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. Hallelujah. That is a challenge. God's challenge before us. Hallelujah. இவ்வளவு நாள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை நீக்க போகிறார்.
God wants to deliver our congregation members and family in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. Don't think our God is ordinary God. அவர் உன் சிறையிருப்பை நீக்குவார். உன் சிறையிருப்பை நீக்குவார். சகோதரியே உன் சிறையிருப்பை நீக்குவார். சகோதரியே உன் சிறையிருப்பை நீக்குவார். இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு உன் சத்துருக்களை செங்கடலில் விழுங்கி போட்டது போல ஆண்டவர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களையும் விழுங்கி போட செய்வார். ஒரு நாளும் அவள் தலை தூக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தானியேல் 3:17 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். இல்லையா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அக்கினியின் சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மத்தேயு 18:27-35 வருஷங்களை சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு 18:27. தங்கள் ஊழியக்காரனுடைய ஆண்டவர் அவனை விடுதலை பண்ணி அவருக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க புறப்பட்டு போகையில் பாருங்க, தொண்டையை நெறித்து வேண்டிக் கொண்டான். அவனோ பாருங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற பொல்லாத ஊழியக்காரனே, நீ வேண்டிக் கொண்டபடியினால் இந்த கடன் முழுவதும், என்ன பாவ கடனோ அக்கிரம கடனோ துரோக கடன் எல்லாத்தையும் மன்னித்து விட்டேன். கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை கொடுத்து தீரும் வரைக்கும் உபாயக்குகிறவர்களுக்கு வேதனைப்படுத்த அவனை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். மன்னிக்கிற குணம் இருக்கணும், மன்னிப்பு கேட்கிற மனதும் இருக்கணும். நீ பேசுறதெல்லாம் பேசிடுவ, ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவாரா? வேதம் என்ன சொல்லி தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பிட்டா ஆண்டவர் உயிர்ச்செழுந்த பிறகு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். யார் பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்க, யார் பாவங்களை மன்னிக்கவில்லையோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. பி கேர்ஃபுல். யாருக்கு கொடுத்த அதிகாரம்? தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கும். பேசுறதெல்லாம் பேசிவிட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு போய் சொன்னால் ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவாரா? எங்கேருந்து போகுது மன்னிப்பு? தேவனுடைய மனுஷங்கிட்ட இருந்தால் மன்னிப்பு. அவன் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, அப்போ தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் எல்லாவற்றையும் நாம் எப்படி இருக்கணும்? நம்மை கட்டுக்குள்ளே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா 18:12-14 வசனங்களை வாசிங்க. பரபரன வாசிங்க, நான் முடிக்கணும்.
லூக்கா 18:12-14. பாருங்க, 2 பேர், ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கிறான். எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவன் போட்டுக்கிறான் தன்னை. சரி, அவன் செய்த ரைட்டு. ஆனால் பாவியாக மனுஷன் என்ன செய்கிறான்? வந்து பாவியாக என் பேரிலே இரக்கமாயிருன்னு கெஞ்சுக்கிறான். பார்த்தீங்களா? அவனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார் என்று. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 தரத்தாரும் சபையிலையும் இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆண்டவர் விட்ட மன்னிப்பு இல்லை. முதல்ல நீ பேசின பேச்சுக்கு தேவனுடைய மனுஷங்கிட்ட மன்னிப்பு, உன்னை மன்னிப்பே கிடையாது, பாதாளம் தான் உன்னை விழுங்கும். அதுலேருந்து நீ தப்பித்து கொள்ள முடியாது. எவங்கிட்ட போய் ஜெபிச்சாலும் எவங்கிட்ட போய் ஜெபிச்சா ஒன்றும் நடக்காது. ப்ராப்பர்சி எவ சொன்னாலும் நடக்காது. அது தேவன் தம்முடைய தேவனுடைய மனுஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் செய்கிறதெல்லாம் செய்வேன். நான் 2 புருஷனை கட்டிக்குவேன். அவன் விட்டானா முதல் புருஷன்கிட்டே வந்துடுவேன்னு சொன்னீங்கன்னா அது பெரிய சாபம், பெரிய கோபாக்கினேன். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்று. பிதாவாகி தேவன் ஒருவராய் இருக்கிறார், குமாரனாகி தேவனும் ஒருவராய், ஆனால் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு உண்மையும் உச்சமமாய் நடந்து மனுஷர் பார்க்கறதுக்காக மனுஷர் முன்னால் நடிச்சிடலாம், கர்த்தருக்கு முன்னால் நடிக்கவே முடியாது. நான் குற்றவாளியானால் தேவனிடத்தில் சேருவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. மனுஷர் என்னை குற்றவாளியாக்கின அவர்களே குற்றவாளி ஆகிடுவார்கள். அப்படி தான் அநேகர் பாவத்தில் விழுந்துடுறாங்க. ஊழியக்காரன் இவனை வச்சுக்கிறான் அவனை வச்சுக்கிறான்னு சொல்கிற கட்சியில் இவளே 2 பேரை வச்சுருப்பான், 3 பேரை வச்சுருப்பான். பேசாதே, துணிகரமாய் பேசாதே. தேவனுடைய மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ பேச உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இதில் ஜாக்கிரதையாக இருந்தால் ஒழிய நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லா இடுக்கணிலும் எல்லாரையும் விடுவிப்பார், ஆனால் இப்படிப்பட்டவருடைய கர்த்தர் விடுவிக்க மாட்டார். அவருடைய கோபம் பற்றி எரியும். ஹல்லேலூயா. யோவான் 8:32 வாசித்து பாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. சத்தியத்தை அறிந்தும் அறியாதவர்கள் போல இருந்தால் உங்களை தேவனுடைய வார்த்தை உங்களை கொன்று வீழ்த்தும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரணும். உண்மைதான், பொய் என்னைக்கும் பொய் தான். உண்மையை பொய்யில் வச்சு மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:7 வாசித்து பாருங்கள். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலை பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. ரோமர் 6:23 சொல்லு, மரணத்துக்கு நீங்களாக்கி நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறான். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது பாருங்க. யார் ஆவியானவரே? கர்த்தர் தான் ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவனே, ஆதி தேவனே ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். இதை அறிந்து கொண்டு அவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீ மனுஷனே கிடையாது, மனுஷியே கிடையாது. ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஆவிக்குரியன்னு சொன்னீங்கன்னா நீ அங்கே உனக்கு என்ன இருக்கான்? ஆவி, வேற ஒரு ஆவி தான் உள்ளே இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய சரீரத்து வேற ஒரு ஆவி வாசம் செய்து கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியார் கூட்டத்துக்கு வந்து பாரு, உங்ககிட்ட என்னென்ன ஆவி இருக்குது அதெல்லாம் ஓடிடும். பரிசுத்த ஆவியான மட்டும் நினைவில் இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதி முதற்கூட என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். வேற எந்த ஆவிக்கு நான் இடம் கொடுக்கவில்லை. எந்த ஆவியுடைய கேரக்டர் எனக்குள்ளே இல்லை. இயேசுவை மாதிரி கோபப்படுவேன், இவ்வளவுதான். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவேன், இவ்வளவுதான் என் வேலை. பிரைஸ் தி லார்ட். என்னை ஆண்டவர் அனுதினம் பரிசுத்தமாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு தான் வா வா நடிச்சுக்கிறது. இன்னும் எத்தனை பேர் பரிசுத்த பெறாமல் இருக்கிறீங்க இந்த சபையில்? கையை தூக்குங்க பார்க்கலாம். கையை எங்க தூக்குவீங்க?
மனசையே ஆண்டவர் கொடுக்கல, கையை எங்க தூக்கிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டாங்க? விடுதலை உண்டு. கொண்டு வா. எத்தனை பிசாச வேணாலும், எத்தனை நோயை கொண்டாலும் நான் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் என்று சொன்னால் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவரை குறித்து தான் நான் சொல்றேன். நான் இல்லை. I am empty vessel. My God is full and full. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நினைச்சு பார்ப்பேன், சின்ன வயசுல எவ்வளோ பலனா இருந்தேன். அந்த பலன் இருக்குதானா? சரிகிரம் தான் கொஞ்சம் குன்னி போனாலும் அந்த பலன் நினைவிட்டு எடுபடவில்லை. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியுமா? என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? 88 முடிஞ்சு 89க்குள்ள போற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அந்த குரல் தான், இன்றைக்கும் அந்த அதிகாரத்தோடு தான் தேவனை பிரசங்கம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. கண்ணு வச்சிடாதீங்க வயசு மேலே. கடப்பாடு என்ன கத்துறான் பாரு. எல்லாம் தேவ பலன் தான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பிலும் குடிப்பிலும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தேவனுடைய பலத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அதாங்க சந்தோஷம். ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் பலத்தோடு சுகத்தோடு ஒரு பிடி சோறை தின்னுட்டு டாக்டர் டேவிட் சொல்வார், என்ன சொல்வார்? அது கூட சொல்ல தெரியாதா? சாப்பிடு விதி வந்தா, வெந்ததை சாப்பிடு விதி வந்தா ஓ. பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லை, விதின்றதே நமக்கு கிடையாது. மதியினால விதியை வெல்லலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கையை பார்த்துட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ஜோசியக்காரன் எல்லார் கையும் பார்த்து நான் இப்படி நிற்கிறேன், எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்டுக்கு வந்து நிற்கிறேன். பிச்சை ஒன்று தான் எடுக்கலை, நின்றுட்டு இருக்கிறேன். அங்கேருந்து கையை காமினா இருந்தா குத்துறியாயான்னு காமிச்சு, ஐயோ நீ பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கணும், நீ என்ன பிச்சைக்காரன்னு சொல்றிய அப்படின்னு. போ, கையை ரேகை எதுக்கு தெரியுமாடா? மடக்கிறதுக்கு கொள்றதுக்கு தான். பைத்தியக்காரன் இவன் பேச்சை கேட்குறீங்க, போங்க எல்லாம் அப்படின்னா வெறுப்பாயிடுச்சு. என்ன பார்த்தாலே அந்த கை ரேகைக்காரன் பயப்படுவான்னு. அப்புறம் குச்சி எடுத்துன்னு வருவா, வந்து என்ன பண்ணுவா? நல்ல காலம் வருது, கெட்ட காலம் வருது, ஐயா உன் கையை காமிங்க நீங்கள், நல்ல கை. ஆமாம் அது இயேசுவின் கை. ஐயோ ஐயா அப்படின்னு பயப்படுவான். கட்டுவேன், தடுமாறி கண்ணு குருடாகி போவாள். விட்டு என்னை கட்டாதேன்வாள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு பெருமிதம் நமக்கு வேணுங்க. இந்த உலகத்தை என்னதான் இருந்தாலும் அது பெருமை நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு விடுதலை, உன் குடும்பத்துக்கு விடுதலை, உன் பிள்ளைகள், உன் சந்ததிக்கு விடுதலை, மற்றவர்களுக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. வேண்டுமா? இந்த விடுதலை ஆவியார் உனக்கு வேண்டுமா? வேண்டாமா? இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இருந்தால் ஒழிய உனக்கு விடுதலை கிடையாது. Praise the Lord. Wherever the Holy Spirit, there is liberty, liberty, liberty. Hallelujah. எங்க அவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. Praise the Lord. ரோமர் 8:26 பாருங்க, நீ உன் பலகீன நேரத்தை உனக்காக பரிந்து பேசுகிற, உனக்காக ஜெபிக்கிற, இன்னது வேண்டும் என்று நீ கேட்காவிட்டால் அது இன்னது வேண்டும் என்று உனக்கு கொண்டு வருகிற இயேசு, இயேசு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை அலட்சியம் பண்ணாது, பெற்றிருக்கிற அலட்சியம் பண்ணாதே. பாதாள உன்னை விழுங்க காத்து கொண்டு இருக்கிறது. அவர்தான் உன்னை பாதாள குழியிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை கழுவி சுத்தம் பண்ணி பிதாவுக்கு முன்பதா நிறுத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இப்பொழுது நான் ஜெப வேளைக்கு வரப்போகிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. விடுதலை வேண்டும் என்கிறவர் அப்படியே எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, என்னை விடுதலையாகும், என் குடும்பத்தை விடுதலையாகும், என் சபையை விடுதலையாகும், நான் செய்த அக்கிரமத்தை மன்னித்து என்னை விடுதலையாக்கும். யாரிடத்தில் யாரை குற்றப்படுத்தி வேதனைப்பது அவரிடத்தில் ஒப்புரவாகும். இல்லைன்னா உங்களுக்கு விடுதலையே உங்கள் வாழ்நாள் பூர்வம் கிடையாது. இது கர்த்தருடைய ஆவியான எனக்கு சொல்வதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இருளின் அதிகாரத்தின் மேல் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இருளின் மேல் உனக்கு அதிகாரம் உண்டு. எந்த இருளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிசாசுகள் மேல் உனக்கு அதிகாரம் உண்டு. மந்திர தந்திர பிலி சூனியத்தின் மேல் உனக்கு அதிகாரம் உண்டு. நீ தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய ராஜ முத்திரை, ஏக சக்கராதிபதியா இயேசு கிறிஸ்துவின் முத்திரை உன் நெற்றிகளிலேயே பதிந்திருக்கிறது. அது ஒரு கிரீடமாய் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு கிரீடம். அந்த கிரீடம் உனக்கு சூட்டப்பட்டு இருக்குமானால் உன்னை கண்டு இந்த உலகம் ஆபிச பிசாசு நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும். கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரீடமாய் சூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் முத்திரை உன்மேல் போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்த முத்திரை என் மேல் போடப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் கிரீடமாய் சரிக்கப்பட்டது, தரிப்பிக்கப்பட்டது. கர்த்தராலே வந்தது, கர்த்தராலே வந்தது, ஒரு மனுஷனால் அல்ல, கர்த்தராலே வந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே என்னை விடுதலையாக்கும், பரிசுத்த ஆவியை எனக்கு கொடும், பரிசுத்த ஆவியினால் என்னை விடுதலையாக்கும், என் பிள்ளைகளை விடுதலையாக்கும், என் குடும்பத்தை விடுதலையாக்கும், எல்லா சிறையிருப்பை என்னை விட்டு நீக்கி போடும் என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. சொல்லுவோம், thank you Holy Spirit, thank you Holy Spirit. Everybody open your mouth and tell to the Lord Jesus Christ, please fill me, fill me. ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்று கேட்போம். என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியின் கிரீடம் எனக்கு சூட்டிவிடும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிரீடமாய் சூட்டப்படுகிற ஒரு பொன்னாள். விடுதலை, 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 விடுதலை. உன் பாவத்திலிருந்து விடுதலை, உன் அக்கிரமத்திலிருந்து விடுதலை, உன்னுடைய எல்லாவற்றும் சுவாப குணத்திலிருந்து விடுதலை, தரித்திலிருந்து விடுதலை, விடுதலை, விடுதலை. தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நோயிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord. We give all the glory and honor. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Lord. We give all the glory, glory to Holy Spirit, glory to Father in heaven, glory to Jesus Christ of Nazareth, glory to Holy Spirit. Thank you. Rabakara Raba, Urabakara Raba, Irabakara Raba, Urilaba, Irumaramulavர்களே மனம் திரும்புங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ தீகாரபாலரா தபியாமரா துலியாரா. நான் உங்களுக்கு கிரியை செய்வதற்கு நான் சோர்ந்து போவதும் இல்லை, இழைத்து போவதும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பௌ ஷாக்கிரிதிமி ஆன்சிரிமிதிமி he lived the big house in the வாக்குறுதிமி. நான் ஒரு நாள் உங்களை மறப்பதில்லை, என் நினைவாகவே நீங்கள் இருக்கிறபடி நான் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலைகள் வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வருத்தம் தொல்லையோ, வேலைகள் வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வருத்தம் தொல்லையோ, கண்ணீருந்தல்
பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் எத்தனை விதமான விடுதலை, எத்தனை விதமான சிறையிருப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து எங்களை விடுதலை ஆகி பிதாவுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தினவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவர், எங்களில் இருக்கிறவர் பெரியவர், எங்கள் இருதயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறீர். தேவனி ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறீர். ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவர். உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்காரமான கிரீடமாய் பிரகாசிக்க கர்த்தர் அருள் புரியும். ஆசீர்வதியும் ஆண்டவர், ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய பாவ பிடியிலிருந்து விடுதலையாக்கும், அக்கிரமத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும், சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும், நோயின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும், பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கும். எல்லா சாத்தானுடைய கட்டுகளை அறுத்தருளும், கண்ணிகளை தெரிக்க செய்யும். ஆண்டவரே, கிருபை நிறைந்த கரத்திலே ஆண்டவரை எடும். ஆண்டவரே, சபை முழுவதும் நீ சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவரை யாக்கோப்பின் சபையை நீர் விருத்தி செய்து வர்த்திக்க செய்வீரா. உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீரா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Bless everybody, kiss everybody, embrace everybody, do miracle after miracle in the soul, spirit and body. Right now I command in Jesus' name, every devil action must be destroyed, every wicked devil must be destroyed by the Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். விடுதலை, விடுதலை, விடுதலை ஆண்டவரே. சிறை இருப்பிலிருந்து விடுதலை, எல்லா பிரச்சனை விடுதலை ஆண்டவர். பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே அனுக்கிரகம் ஒவ்வொரு மேலும் வந்து தங்கி தாபரிக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.